பாலாற்றில் ஆந்திர அரசு புதிய அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டாலின் தலைமையில் வேலூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பாக பேசுவதற்காக நமது செய்தியாளர் குமரவேல் பாலாற்றில் ஆந்திர அரசு புதிய அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வேலூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையின் உயரத்தை அதிகரிக்கும் பணியை ஆந்திர அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் பாலாற்றின் துணை நதிகளிலும் 7 புதிய தடுப்பணைகளையும் கட்ட ஆயத்தமாகி வருவதாக ஏற்கனவே புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போது பல கட்சியினரும் பாலாற்று விவகாரத்தில் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது திமுகவினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் குமரவேல் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், தற்போது திமுக சார்பில் அங்கு நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் குறித்து பதிவு பண்ணுங்க. திமுகவினர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள். இந்த ஆர்ப்பாட்டமானது ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே உள்ள தடுப்பணைகளை உயரத்தை உயர்த்தி கட்டுவதாகவும், மேலும் பாலாற்றுக்கு வரும் கிளை ஆறுகளின் இடையே புதிய அணையை கட்டுவதற்கு கண்டித்தும் அது ஆந்திர அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வரையிலும் தமிழக அரசு தங்களின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை கண்டித்தும், மேலும் மத்திய அரசு இது தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் சார்பில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட கலந்து கொண்ட தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க? அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை தவிர்த்து திமுக துணை செயலாளர் துரைமுருகன் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேலூரில் உள்ள எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களாக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர், ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர், ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய இந்த காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் இந்த முக்கிய 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.